வரலட்சுமி அம்மன் பண்டிகைக்கு மல்லிகைப்பூ வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு மாலை செய்யலாம் வாங்க. இப்போ நார்மலாக பூ கட்டுற நூல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்கு வந்து ஒரு லென்த் எடுத்துக்கலாம். இந்த லென்த்தை வந்து 5 லைனாக வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 4 வந்து ஒரு லைனாகவும் 5ஆவது வந்து ஒரு ஒன்றாவும் நம்ம பிரிச்சுக்கலாம். பாருங்கள், 4 நூல் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு லைனாக எடுத்துக்கோங்க. 5ஆவது நூலை தனியாக எடுத்துக்கோங்க. அந்த 5ஆவது நூலை வச்சு இந்த 4 நூலில் ஒரு நாட் போட்டுக்கலாம். அதே கொஞ்சம் நல்லா டைட்டாக போடுறதுக்கு இன்னொரு நாட் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடில் 4 நூல் இருக்குது, ஒரு சைடில் வந்து சிங்கிள் நூல். அது வந்து நூல்கண்டோடு அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. அந்த சிங்கிள் நூல் வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. இப்போ வாங்க, இப்போ நம்ம இந்த மாலை வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக பூ கட்டுற மாதிரி 2 சைடும் பூ வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மாலை வந்து உதிர்ந்து வராமல் இருக்கும். அதுக்காக போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 நூல் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சுண்டு விரலில் வந்து 2 சுற்று சுற்றிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக வந்து 2 சுற்று சுற்றிட்டு பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு அந்த கட்டின பூவை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ ஒவ்வொரு பூவாக இதில் வச்சு ஒரு சுற்றி இந்த பூவோட காம்பு வழியாக விட்டு வெளியில் எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ திருப்பி ஒரு பூ வச்சுருக்கேன். ஒரு சுற்றிட்டு காம்பு வழியாக விட்டு வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பூ வந்து நல்லா டைட்டாயிரும். இப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு லைனுக்கும் வந்து 5 நம்ம இப்போ கோர்ப்போம் இல்லையா, 5 வச்சு கோர்ப்போம் இல்லையா, ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5 பூ வந்து இப்படி சுற்றி வரும். அதே மாதிரி ஒவ்வொரு பூவையும் வச்சு இப்படி நம்ம சுற்றி வந்து ஒவ்வொன்றா வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பூ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த சுண்டு விரல் சுற்றி இருக்கும் இல்லையா, அதையும் வந்து அப்பப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நூலை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள், இப்போ இந்த ஃபுல் லென்த்துக்கு வந்து நான் இப்போ சுற்றிட்டேன். நம்ம எடுத்த லென்த்துக்கு வந்து இந்த அளவுக்கு சுற்றியாச்சு. பார்க்கறதுக்கு கோர்த்த மாதிரியே இருக்கும், உங்களுக்கு மாலை மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். கோர்க்கறதுக்கு கூட டைம் எடுக்கும். ஆனால் இந்த சுற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ 5ஆவது நூல் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அந்த 2யும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முடி போட்டுக்கோங்க. அப்போ பூ வந்து நமக்கு உதிர்ந்து வராது. அவ்வளோதான். இப்போ ஒரு லென்த் வந்து நம்ம சுற்றிட்டோம். அடுத்தது இதே அளவுக்கு வந்து அதே மாதிரி நம்ம 4 நூலும் தனியாக ஒரு நூலும் எடுத்துக்கலாம். இப்போ திருப்பியும் வந்து இன்னொரு சைடுக்கு நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த லென்த்துக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சுற்றிடலாம். பூ மட்டும் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கோர்க்கறது கூட ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாலை சுற்றுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். என்னென்னா பூ வந்து விரியாமல் இருக்கணும். எனக்கு கொஞ்சம் பூ ஆனால் விரிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கட்டிட்டோம் அப்படின்னா பூ விரியாது. இப்போ 2 லைனுமே கட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். 2யும் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து மாலை வந்து ரெடி ஆயிடும். மல்லிகைப்பூ மாலை வந்து ரெடி ஆயிரும். கட்டுறது கோர்க்கறது கூட டைம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி சுற்றுறது ரொம்ப ஈஸியாக சுற்றிடலாம். நல்லா நெருக்கமாகவும் இருக்கும்.